அது வெள்ளை கைலாசு ஆண்டவன் அஸ்வரம் அம்பிகைய பாரதியா மூத்த பிள்ளை விநாயகன் பகவான் பக்கம் கொலுவிருந்தா இளைய மகே முருகே இடது பக்கம் கொலுவிருந்தா நல்லியோடே தேவானையோ தேவானையோ சுவாமி தேவானையோ கொலுவிருந்தா கொலுவிருந்தா சுவாமி கொலுவிருந்தா போடு போடு அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சோதரம்மான் ஆதிபர சக்தியானவா ஆதிபர சக்தி மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் சரி அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அளவுடனே கொலுவிருக்க எல்லோரும் இன்பமாக கொலுவிருக்க அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது எந்த நாடு எந்த நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நாவலேர்கள் புகழும் நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு எய்ய நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழ நாடு கோடமலை அப்புடைய நாடு தென்றல் வேசும் நாடு மஞ்சள் விளையும் நாடு வாட்சி மலர் நாடு இருந்தே விளையாடு இருந்தே விளையாடு மாறு மாறு எய்யமான இருந்து விளையாடும் வயது வெறித்தாடுவிழா மரம் போல வளர்ந்தோங்கி இருக்கும் அகிலம் எல்லாம் வெகர்வானே அகிலம் எல்லாம் அகர்வானே காஞ்சிபுரம் வாட்டனே அவளே நாட்டிலையும் வெள்ள நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு ஒளிந்த தெண்டல் காற்று வீசும் நாடு வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாட்சி மலரும் நாடு சரி அப்பெயர் பெற்ற நாடு என்று பார்த்தால் எந்த நாடு எந்த நாடு அதுதான் காஞ்சிபுரம் ஓ காஞ்சிபுரம் 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 நாளே காஞ்சிபுரத்துல என்ன பேமஸ் காஞ்சிபுரத்துல பட்டு பேமஸ் பட்டு பேமஸ் இவருக்கெல்லாம் கல்யாணத்துக்கு காஞ்சிபுரத்துல போய் தான் பட்டு எடுக்கணும்ல கல்யாணம் கூட்டிட்டு இருக்கு அப்படியா எடுக்கணும்ல சரி ஆமா அப்படி காஞ்சிபுரம் என்னும் மாநகரத்திலே யார் ஆண்டவர் யார்கள் தெரியுமா யாரு யாரு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ராமசாஸ்திரி ஐயா அவருடைய மனைவியுமா கொண்டவேனும் உடனே ஆண்டு வர மனைவியுமா மனைவியுமா சுவாமி மனைவியுமா உடனே ஆண்டு வாரா சுவாமி ஆண்டு வாரா போடு போடு விடாத விடாத ஆமையோ மன்னவரோ மனைவியுடனே ஆண்டு கொண்டவனோ குணமுடனே ஆண்டு ஒருவர் சொல்லை ஒருவர் சுமையா ஆண்டுவார் பூவு நல்ல நாறு பூவு நல்ல நாறு புகழுடனே ஆண்டுவார் போடு போடு
காஞ்சிபுரம் பட்டணே ராமசாஸ்திரி ஐயா நகமும் நல்ல சகையும் நலமுடனே ஆண்டு வரும் நாளையில இரண்டு நல்ல வேர்களும் இரண்டு நல்ல வேர்களும் மகிழ்ச்சியோட ஆண்டு போடு போடு ஐயா இரண்டு நல்ல ஆடு இருக்கு மாடு இருக்கு ஆடுக்கு மெத்த வீடு இருக்கு சுத்தி இருக்கு சுகம் இருக்கு பந்தம் அதிகம் உண்டு பலாலே வாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை சுவாமி தாழ்வும் இல்லை பாக்கியத்தா குறைவும் இல்லை குறைவும் இல்லை சுவாமி குறைவும் இல்லை அப்படி காஞ்சிபுரம் என்னும் மாநகரத்திலே காஞ்சிபுரம் என்ற மாநகர பட்டணத்தில் ராமசாஸ்திரியும் ஐயாவும் அவருடைய மனைவியாரும் ராமசாஸ்திரியும் அவருடைய மனைவி ராமசாஸ்திரின்னு சொன்னா அந்தனர் வேதியர் குலத்திலே உதித்தவரே பிராமணர் அப்படி ராமசாஸ்திரியோடு அவருடைய மனைவியும் மன்னவர் மனைவியும் மகிழ்ந்து கூடி ஆண்டு வருகின்றார்கள். கொண்டவனும் தேவையும் குணமுடனே ஆண்டு வருகின்றார்கள். அதாவது சரி, ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்னதாயி கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையே மனைவி கேட்கணும். ஓ, வீட்டுக்காரர் சொல்றத வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும். மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைய கணவர் கேட்கணும். ஓ, மனைவி என்ன சொன்னாலும் சரி, குழுவுக்கு போட்டோ எடுக்க வாங்கன்னா உடனே மனைவி சொல்றத கேட்டுக்கிட்டு பின்னாலே போகணும். கேட்கணும்ல. உங்க வீட்டுல எல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்களா? எடுத்தாச்சா? யார் வீட்லயும் எடுக்காம இருந்தா அதிசயம். போட்டோ எடுத்தாச்சுனாலே குழுவுக்கு தானே. சரி, குழு எடுத்து அந்த அம்மா ஒத்தையிலே வச்சிருக்கு. இப்ப உங்க அம்மையே ஒரு வாரமா அள்ளி போடுது. இப்ப ஒரு வாரமா உங்க அம்மையே என்னைய போட்டோ எடுக்க கூப்பிட்டுட்டே இருக்கா. நான் போக மாட்டேன்னு தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். போட்டோ எடுத்து என்னைய கொண்டு அட வச்சுட்டு போயிட்டேன். அப்பா சரி, எனக்கு எல்லாம் பிறகு சிவில் குறைஞ்சிரும். சும்மாவே சிவில் கீழே விழுந்துட்டு. சரி, அதாவது தத்தா என்ன கணவன் மனைவின்னு சொன்னா ஆமா, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டுமா? ஒற்றுமையாக இருக்கணும் வீட்டுக்காரரும் வீட்டுக்காரம்மாவும். ஆமா. சரி, அதாவது என்ன பூவும் நாரும் ஒன்னா சேர்ந்தாத்தானே நல்லா இருக்கும். அழகா இருக்கும், அழகா இருக்கும். அதானே தலையில தொங்குது. பூவும் நாரும் சேர போய் தானே. பூ ஒரு முக்கல நார் ஒரு முக்கல இருந்தா என்னத்துக்காவும்? நாரும் போய் இப்ப நூல் ஆயிட்டு பூ கட்டுது இருக்கு. அப்படியா? ஆமா. அப்படி பூவன் நல்ல நாரும் போல புகழுடனே ஆண்டு வருகிறார்கள். சரி, அப்படி ஆண்டு வரும் காலத்திலே என்னம்மா நல்ல வேர்களுக்கும் சரி அடுக்கடுக்காக 7 ஆண் குழந்தைகள் குடுத்து வச்சவங்க 7 ஆம்பளை பிள்ளை. அப்படியா? எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கூட வழி இல்லையே. 3வது பொட்ட பிள்ளை நீங்க வந்து பிறந்தியே முடிஞ்சு போச்சு. போ. அதான் என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை வேலைன்னு ஆசைப்படுதாரு. ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லது தானே. என்ன எவன் சொன்ன? அப்படித்தானே. என்ன போச்சு. சரி, அதாவது என்ன ஆம்பளை பிள்ளை வேணும் நீங்க சொல்லுதீல. ஆமா, ஆம்பளை பிள்ளை பெத்த அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க. நம்ம என்ன பாடுபடணும் தெரியும். ஒரு பாடும் படல. பிள்ளை உழைச்சு டக்கு டக்குன்னு மாசம் அம்மையிட்ட கொண்டு வந்து சம்பளத்தை தம்மா நல்லா தருவான். 30,500 ஒரு 500 ரூபாய் செலவுக்கு தாமான்னு கொடுத்துட்டு கேட்பான். அப்படியா? அப்படித்தானே கேட்பான். கேட்கையில நல்லா தானே இருக்கு. சரி, அதாவது என்ன 3வது பிள்ளை பொட்ட பிள்ளை பிறந்ததுன்னு நினைச்சு நீங்க கவலைப்படுதிய. சரி, ஆம்பளை பிள்ளை பெத்த அம்மா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பா. என்ன நினைப்பா? எங்க போறானோ, என்ன எங்க வாரானோ, போனும் கைமா அலைதானே. யார்ட்ட சண்டலத்துக்கிட்டு வாரானோ. திருப்பூர் வேலைக்கு பனியன் கம்பெனிக்கு போனா அங்க பூரா இந்திக்கார பிள்ளைகளா வேலை பார்க்க. நான் யார்ட்ட போய் ஆதுவாளி கேட்க வேண்டியதா இருக்கும். ஐயா எவ்வளவு கூட்டிக்கிட்டு வாரானோ இந்திக்காரியே கூட்டு வந்துருதானே அப்படின்னு நினைச்சு நம்ம மனசுக்குள்ள படப்படன்னு அடிச்சுட்டு கிடக்கும். ஊர் விட்டு தான் கூட்டு அலைஞ்சாங்க. இப்ப ஸ்டேட் விட்டு கூட்டு வந்துருதா. அது ஒரு இல்ல. சரி, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பாஷை தெரியாது. இவ ஹிந்தியில பேசுவா, தமிழ்ல பேசுவா. சூப்பர் குடும்பம். இந்த அம்மா ஒரு பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும், அவள் பாட்டுக்கு வேலையை பார்ப்பா. சரி, வீட்டுக்காரர் நிம்மதியா தப்பிச்சுக்கிடலாம்ல. அதுவும் கரெக்ட் தான். அதுக்குதான் அப்படி பார்த்து கல்யாணம் முடிக்காங்க. சரி, அப்படி ஆமா, மன்னவரும் மனைவியுமாக மகிழுடனே ஆண்டு வரும் காலத்திலே சரி 2 நல்ல வேர்களுக்கும் அடுக்கடுக்காக 7 ஆண் குழந்தை பிறந்தது. அடேங்கப்பா. 7 ஆண் குழந்தை பிறந்துட்டாலும் என்ன ஆச்சு? எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் பெண் குழந்தை இருந்த மாதிரி வருமா? வீட்டுக்கு ஒண்ணு நாட்டுக்கு ஒண்ணு மாதிரி. ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொட்ட பிள்ளையும் இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கும்ல. 2 ஆம்பளை பையங்க இருக்க வீட்டுல சின்ன பையனா அந்த பிள்ளை இருக்கும்போது கொண்டை போட்டு பூலாம் வச்சு அழகு பார்ப்பாங்க. ஆமா, எனக்கெல்லாம் அப்படி அழகு பார்த்தாங்களாம்.
நான் பிறந்த வீட்டுக்குள்ள ஒரு 6 மாசத்து வரைக்கும் எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன கொண்டை கட்டி பூ வைக்குமா. அப்படி பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டு அப்படி வளர்த்தாங்க. சரி, அதாவது என்ன இத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஆமா அப்பா தொழில ஆம்பளை பிள்ளை செய்யும். சரி, பொட்ட பிள்ளைன்னு சொன்னா என்ன அம்மாக்கு ஒத்தாசையா 2 வேலை பார்ப்போம். அடேங்க அப்பா செஞ்ச பாத்திரத்தை தேய்ச்சிருவாளே, ஆமா வீட்டை பெருக்கிடுவாளே, முத்தத்தை தெளிச்சிருவாளே, அம்மா என்ன சொன்னாலும் கடைக்கு போனா வாங்கிட்டு வந்துருவாளே. என்னத்தை வர போறாப்போ. சரி, ஒரு பிள்ளைகளும் இப்ப வேலை செய்யாது. அதே போலவே என்ன இந்த ராமசாஸ்திரியோட மனைவியானவள் மனதுக்குள்ள நினைக்கிறார். என்ன நினைக்க? அதுக்கடுத்தா 7 ஆண் குழந்தைகள் இருந்துட்டாலும் நமக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் என்று சொல்லி ஆமோ இந்த 2 நல்ல பேர் வேணும். ஆமதாயி எங்க வருகிறார்கள் தெரியுமா? எங்கம்மா ராமச்சந்திர சாஸ்திரியோ சாஸ்திரியோ அவருடைய மனைவியோடு ராம ஐயா 2 நல்ல வியாகளோ மனதுக்குள்ள என்னதாரு கொஞ்சம் விளையாடு ஒரு பெண் குழந்தை வியானம் ஏந்தி மெல்ல எடுப்பது ஏந்தி மெல்ல வியானம் என்று சொல்லி மனைவியாவோ ராமசாஸ்திரி இடமாதே முத்து முத்தா கண்ணீரேதா முத்து முத்தா கண்ணீரேதா எல்லாம் சுவாரா முத்து முத்து போடே போடே ஐயா முத்த முத்தா கண்ணீரேதா எல்லாம் சுவாரா ராமசாஸ்திரி ஐயா அவருடைய மனைவியேயா அம்மா அம்மா பெண்கோடி அம்மா அம்மா பெண்கோடி என்னுடைய வார்த்தைக்கு அம்மையதாயி அம்மா அம்மா பெண்கோடி என்னுடைய வார்த்தைக்கு பெருமாளோட அருளாப்பா கிடைக்குமா செய்யாது விளையாடு பெண் குழந்தை கிடைக்குமா என்று சொல்லி சாஸ்திரி மனைவியோட இடமாதியுடன் சொல்லுவார் அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை காதில் மனைவி யாரோ யாரும் சொல்லுவார் இந்த 2 நல்ல வியார்களும் பெருமாளை நினைக்க வேணும் காரதவோ செய்ய வேணும் நினைக்க வேணும் நினைக்க வேணும் இருந்தவோ செய்ய வேணும் அப்படி காஞ்சிபுரம் என்னும் மாநகரத்திலே காஞ்சிபுரம் என்னும் மாநகர பட்டணத்திலே ராமசாஸ்திரியும் அவருடைய மனைவியாரும் சரி அதாவது என்ன 7 ஆண் குழந்தைகள் இருந்துட்டாலும் நமக்கு ஒன்றியது விளையாட ஒரு பெண் குழந்தையானது வேண்டும். 8வது ஒரு பெண் குழந்தை நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்ப ராமசாஸ்திரி சொல்கிறார். என்ன சொல்றாரு? அம்மா வெண்கொடிய தாயி ஒன்னும் கவலைப்படாத, வருத்தப்படாத. பெருமாள் சுவாமியோட அருளாலே கண்டிப்பாக நமக்கு ஒரு குழந்தை செல்வமானது கிடைக்கும். பெருமாளுடைய சன்னதியில நாம இருக்கோம், கண்டிப்பா பெண் குழந்தை நமக்கு கிடைக்கும். அதாவது ராமசாஸ்திரியானவர் வந்து என்ன ஐயர்மாரு. ஓ பிராமணர் சொன்னாலே எப்படி இருப்பாங்க? எப்படி சுத்தபத்தமா இருப்பாங்க, சொத்த செவையே இருப்பாங்க. பெருமாளை வழிபடக்கூடியவங்க கரெக்டா பெருமாளை வழிபடுவாங்க. படுவாங்கல்ல? ஆமா. நெத்தியிலே நாமம் இட்டு சரி, தலையிலே தலப்பா கட்டி கொண்டு ஆமா அடுக்கம் போட்டிருக்காரு. சரி, அப்படி போட்டுக்கொண்டு ஆமா அதாவது அவருடைய வீதியிலே ஒரு பெருமாள் சுவாமி ஒரு ஆலயமானது இருக்கிறது. பெருமாளுடைய ஆலயம் இருக்கின்றது. அதாவது என்ன நமக்கு எப்படி ஐயா முக்கியமோ
எப்படி நமக்கு சுடலை முக்கியமோ, மாயாண்டி முக்கியமோ, சக்தி முக்கியமோ, குறுக்களஞ்சி முக்கியமோ, ஆமா அவருக்கு பெருமாள் சாமி முக்கியம். பெருமாள் சுவாமி முக்கியம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாமியை நம்பிக்கையா கும்பிடுவாங்கல்ல. சில பேர் முருகனை கும்பிடுவாங்க, ஐயப்பனை கும்பிடுவாங்க, விநாயகரை கும்பிடுவாங்க. அதுபோல இந்த ராமசாஸ்திரி பெருமாளை வழிபடக்கூடியவர். அப்படி பெருமாளை வழிபட்டு 8வது நமக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கான்னு பார்ப்போம் அப்படி என்று மனதுக்குள்ள எண்ணுதாரு. அப்ப ராமசாஸ்திரி சொல்கிறார், என்ன பெண்களுடைய என்னம்மா ஒன்றும் கவலைப்படாத, பெருமாளை நினைத்தமானால் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெண் குழந்தையானது கிடைக்கும். 8வது பெண் குழந்தை நமக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி சரி இந்த ராமசாஸ்திரியும் பெண்குடியானவளும் ஆமதாயி இந்த பெருமாள் சுவாமி ஆலயத்திலே வந்து இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? சாந்து கொண்டு தாரை மெழுகி, சாந்தி கொண்டு தாரை மெழுகி, சாந்து கொண்டு தாரை மெழுகி, தாரம் மல்லிகை அங்கே சந்தனத்தால் கோலம் போட்டா, சந்தனத்தால் கோலம் போட்டா, ஆமையா போடையா போட்டு கத்தாலும் மாவு கொண்டு தரை மெழுகி, மாவு கொண்டு தரை மெழுகி, மாவு கொண்டு தரை மெழுதாரம் மல்லிகை, தாரம் மல்லிகை அங்கே மஞ்சளாலை கோலம் போட்டா, கோலம் போட்டா, மஞ்சளாலை கோலம் போட்டா, ஆமையா போடையா ஆமோ ஆமா அங்கே பாலு கொண்டு தர மெழுகி, பாலு கொண்டு தர மெழுகி, பாலு கொண்டு தர மெழுகிய தாரம் மல்லிகை அங்கே பன்னீராலை கோலம் போட்டா, பன்னீராலை கோலம் போட்டா, கோலம் போட்டா, ஆமையா போடையா போட்டு கட்டாலும் அப்படியே ராமசாஸ்திரியும் அவருடைய மனைவியாரும் சரி பெருமாள் சுவாமி ஆலயத்துக்கு முன்னாலே வந்து சாந்து கொண்டு தைமல்லிகை சந்தனத்தாலை கோலம் போட்டார்கள், மாவு கொண்டு தைமல்லிகை மஞ்சனையாலை கோலம் போட்டார்கள். அப்படி பெருமாள் சுவாமி திரு ஆலயத்திலே சரி அந்த ராமசாஸ்திரியோட மனைவியானவள் ஆமா அதாவது 7 சனிக்கிழமை மாதாந்த சனிக்கிழமை ஆமா கடைசி வெள்ளிக்கு மறுநாள் வரக்கூடிய சனிக்கிழமை சரி சரி அப்படி 7 சனிக்கிழமை வழிபட்டு கொண்டு வந்திருந்தார்கள். அப்படி வழிபட்டார்கள். அதாவது என்ன பெண் குழந்தை பிறந்தாதான் நம்மளை காப்பாத்துமா? கண்டிப்பா காப்பாத்தாது. ஆண் குழந்தை பிறந்தாலும் நம்மளை காப்பாத்துமா? எந்த பிள்ளை பிறந்தாலும் காப்பாத்தாது. கையில பணம் இருந்தா தான் நம்மளை காப்பாத்தும். உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா பொம்பளை பிள்ளை உங்களை தேடுவா. ஆமா உங்களுடைய சொத்து இருந்தா ஆம்பளை பையன் உங்களை தேடுவான். 10 பைசாக்கு வழி இல்லைன்னா பட்டினியா தான் கிடக்கணும், எறும்பரிச்சு போய் தான் கிடக்கணும். அதுக்கு தான் நான் வெளில அடிச்சு இப்ப அக்கௌண்ட்ல பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? 3 பொட்டை பிள்ளை கட்டி கொடுத்த பிறகு என்ன யார் காப்பாத்துவா? சரி பணம் 10 செய்யும்ல செய்யுதுல்ல. பணம் எந்த பிள்ளைய பத்தாதான் நம்மள ஒரு பிள்ளையிலும் காப்பாத்தாது. பணம் செழிப்பா இருந்தா மாமியால என்ன தாங்குதான் மருமவா. எத்த காப்பி குடிங்க, எத்த சாப்பிடுங்க, வேண்டானாலும் தலைக்கு மாட்டுக்கு வந்து உட்காந்துருங்க. 10 பைசாக்கு வழி இல்லைன்னா மணி 10 ஆனாலும் பச்சை தண்ணி கூட மருமவா கொடுக்க மாட்டான். ஆகையால பணத்தை வந்து சேர்த்து வச்சுக்கிடுங்க, யாரு கேட்டாலும் கொடுக்காதங்க. உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு கிடக்கு சேருங்க. அக்கௌண்டே இல்லைன்னாக்கா சரி இருக்கோ சரிதானே? அப்படி பெருமாள் சுவாமியோட திரு ஆலயத்துல ராமசாஸ்திரியும் அவருடைய மனைவியரும் பெருமாளை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அப்படி பெருமாளுடைய அருள் நாமத்தால ராமசாஸ்திரி பெண்கொடியானவள் அன்று முதல் இந்த அளவு இல்லை அன்று முதல்
பெருமாளோட அருளால் அழகு பெண்ணு பெண்கோடு அழகு பெண்ணு களவில்லை பெருமாள் சுவாமி வாரார் ஐந்து நல்ல குழந்தை போல் அம்மா அம்மா பெண்கோடு பெருமாளோட அருளால் பெருமாளோட அருளால் பெண் குழந்தை அம்மோ கண்டிப்பா பொம்பளை பிள்ளை கிடைக்கும். இந்த பெருமாளோட அருளால் அழகு வெள்ளு வெண்கோடை அன்று முதல் குடிமறேன் 30 நாள் ஒரு மாதம் 60 நாள் 2 மாதம் 3 நல்ல மாதத்தில் 3 நல்ல மாதத்தில் ஜெய 3 நல்ல மாதத்தில் முத்த அவ்வியார்த்திடும் 4 நல்ல மாதத்தில் இறந்தோங்க முடியாமல் 5 நல்ல மாதத்தில் வயிறு பூரணமா 6 நல்ல மாதத்தில் அடியெடுக்க முடியாமல் 7 நல்ல மாதத்தில் உடம்பெல்லாம் தங்கடியார் 8 நல்ல மாதத்தில் 8 நல்ல மாதத்தில் எடுத்து வைக்க முடியாமல் அப்படி காஞ்சிபுரம் என்னும் மாநகரத்திலே ராமசாஸ்திரியோட மனைவியானவள் பெருமாள் சுவாமியோட அருளாலை அருள்நாமத்தால அன்று முதல் குடிமறந்தாள். சரி 30 நாள் 1 மாதம் 1 மாசம் 60 நாள் 2 மாதம் 2 மாதம். அதாவது என்ன அந்த காலத்துல எல்லாம் சரி பிள்ளை உண்டாறதும் தெரியாது, பிள்ளைய வைப்பதும் தெரியாது. 10 பிள்ளை 12 பிள்ளைய பெற்றாங்க, பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. வயக்காட்டுக்கு களை எடுக்க போனவா நேரமாத்த சூதியோட போனவா வரும்போது பிள்ளையோட வருவாளாம். இப்ப எத்தனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு அலைய வேண்டிய இருக்கு. 1 லட்சத்தை பிடிக்கிட்டு விட்டுருதானே, அதோடைய விடுதான் எடுத்ததுக்கெல்லாம் மருந்து ஊசி மாத்திரை கொடுத்து பிள்ளைய வளர்த்து சேர்க்க 5 லட்சம் 10 லட்சம் ஆயிருக்கு. அதாவது அந்த அம்மா கர்ப்பமாயி 30 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. சரி அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன டாக்டர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாரு, ஏம்மா என்ன உங்க வீட்டுக்கார கூப்பிடுங்க பேசணும். உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசணும், முதல்ல கூப்பிட்டுவாங்க. கூப்பிடுங்கம்மா. கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார கூப்பிடுவாங்க அம்மா. சரி வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டாக்டர் அம்மா சொல்லுவாங்க, என்ன ஐயா ஐயா உங்க மனைவி தானா? ஆமா உங்க மனைவி தானா? என் வீட்டுக்காரி தான். அதாவது என்ன உங்க மனைவியோட உடம்பு வீக்கா இருக்கு. எம்மாடி நான் என்ன சொன்னதுக்கு வீக்கா இருக்கு சொல்லுத கேளுங்க. சொல்லுங்க. அதாவது என்ன நீங்க வாங்கி சத்தம் போடக்கூடாது. நான் வாங்கி ஏன் சத்தம் போடக்கூடாது? அவ வீக்கா இருந்தா நீங்க 1 அடிக்கு பஞ்சா சரி உங்க அம்மா 2 அடி சத்தம் போடும். ஓ நான் சத்தம் போட்டா அவளும் சத்தம் போடுவா. ஆமா சரி அதனால என்ன நீங்க வாங்கி சத்தம் போடக்கூடாது. போடலையா? அடுத்து என்ன இந்த அம்மா எந்த வெயிட்டையும் தூக்கப்படாது. வெயிட்ட தூக்க கூடாதோ? 1 செம்பு தண்ணிய கூட தூக்கப்படாது ஐயா. குடிச்ச தண்ணி கூட தூக்க கூடாது. ஆமா அப்ப நான் தான் வாயில கொண்டு ஊத்தணும். 5 மாசத்து வரைக்கும் இந்த அம்மா பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும். சரி அப்படின்னு இந்த அம்மா சொல்லிப்படும். டாக்டர் சொல்லுவாரு. டாக்டர்கிட்ட பேசி முடிச்சிட்டு வீட்டுக்கு இந்த அம்மா வருதுன்னு வச்சுக்கிடுங்க. என்ன ஆகும்? ஏயா என்ன ஏயா என்ன வாங்க. என்னத்த வரணுங்க? நான் வேலைக்கு போனோமா உன் பக்கத்துல வந்து இருக்கணுமா? வாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க வாங்க. சத்தம் போடாத தை பயமா இருக்கு. அந்த செம்பு தண்ணி எடுத்துதாங்க. செம்பு எடுத்து கையில தரணுமா வாயில ஊத்தணுமா? வாயில ஊத்துனாலும் நல்லதுதான். ஊத்தி விடுதேன் அப்படின்னு சொல்லுதாங்கல்ல. வேணா 1 கிளாஸ் காப்பி வாங்கி குடியே. 2 பாத்திரம் தேய்க்காம எனக்கு லேசா தேய்ச்சிருங்களேன். யார் நானா தேய்க்கணும்? என்னால நிக்க முடியல, வாந்தியா வருதும்பா. அப்படியா? தேய்ச்சி போடுறது என் கடமை. எத்தனை இடத்துக்கு பொண்ணு எடுத்தா அழகு பொண்ணு தாராங்க. பொண்ணு கட்டினதுதான் எனக்கு வேணும். இந்த மாசத்துல ஒரு பிள்ளைய பெத்தாங்கன்னு சொன்னா சரி பெரும் பாடாத்தா இருக்கு, பெரிய சிக்கலா இருக்குயா. ஆனா என்ன இந்த ராமசாஸ்திரி மனைவியானவள் பெருமாள் சுவாமியோட அருளாலை 8 மாதம் விழுது பெற்றது. சரி அப்படி 8 மாதம் விழுது பெற்று 10வது மாதத்தில யார் அழகு பிள்ளை வந்து பிறந்தது தெரியுமா? யாரம்மா? 10வது மாதத்தில அந்த பெண்
வெண்கொடியா திருவயத்து மாதத்தில பூரணவல்லி பிறக்க போறா இந்த வெண்கொடியா எதிர்வயற்று 10 மாதம் எதிர்வு பெற்று அம்பிகையா எதிர்வயற்று அழகு பிள்ளை பிறந்ததையா அம்பிகையா திருவயற்று ஒரு சொல்லப்படுங்களே. ஆமா ஆமோ இந்த அம்பிகையா எதிர்வயற்றி அழகு பிள்ளை பெண் குழந்தை வங்கி நல்ல தலையோட செண்பகப்பூ நிறத்தோட ஒண்ணு மக பொத்தழகி அழகு பிள்ளை பெண் குழந்தை பூவா நல்ல பூவா என்று குரலோசை போடுதையோ. ஆமா ஆமோ பௌர்ணமியா மதியில பெண்கொடியா எதிர்வயச்சொல் அழகு பிள்ளை பெண் குழந்தை பெருமாளோட அருளால பெண்கொடியா திருவயச்சொல் பெண் குழந்தை ஆமோ ஆமோ அப்படி பெருமாளோட அருளாலை 10 மாதம் பொழுது பெற்று அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது. பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை கிடைச்சுக்கிட்ட. பெருமாளை நினைச்சு தவம் இருந்தாங்க, கிடைச்சது. 8வது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அப்படியா? ஆமா. 8வது பெண் குழந்தை பிறந்தா நல்லதா கெட்டதாக்கா? நல்லாதான் இருக்கும். நல்லதா இருக்குமா? நல்லாதான் இருக்கும். 8வது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் தான் பிறக்க கூடாது. அப்படியா? அப்படி எனக்கு தெரியல. ஆமா, பொட்டை பிள்ளை பிறக்க கூடாது. இப்போ 8ஆம் நம்பர் யாரும் பார்க்க முடியாது. 8ஆம் நம்பரை பார்த்தா உள்ள பிடிச்சு கொண்டு வச்சிருவாங்க. சரி, 2 பார்க்கவே பெருசா இருக்கு. சும்மாவே தமிழ்நாட்டுல மக்கள் தொகை 8.5 கோடி ஆயிட்டு. அப்பா, கொரோனா நேரத்துல மட்டும் 10 லட்சம் கூடி இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும். சரி, மக்கள் தொகை ஒரு பக்கம் குறைஞ்சதுன்னு சொன்னா ஒரு பக்கம் கூடுது. அதான் ஊசி போட்டாங்க கொரோனாவுக்கு, அதுலயாவது பாதி போட்டுக்கிட்டு. அப்படியா? சரி, அப்படி பெண்குடியாய் திருவயிற்றிலே அழகான பெண் குழந்தை இருந்து பிறந்தது. பௌர்ணமி தினத்திலே பிறந்ததனாலே ஆமா வேறு நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பூரண பௌர்ணமி தினத்திலே பிள்ளை பிறந்ததால பூரணவல்லி என்று வேறு நாமத்தை கொடுத்தார்கள். பூரணவல்லி வந்து பிறந்திருக்கா. அதாவது என்ன ஊர் உலகமே பேசுது. என்ன பேசுது? அம்மா, என்ன இந்த ராமசாஸ்திரியை 8வது லோகம் இருந்து நினைச்ச மாதிரியே பொட்ட பிள்ளைய பத்தி எடுத்துட்டாரு. அக்கா, நான் சொல்றது உங்களுக்கு கேட்காக்கா, இந்த ராம சாஸ்திரிக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா. 8வது பிள்ளை பார்க்க எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா? 7 ஆம்பளை பையன், அதுக்கு பிறகு 8வது பொம்பளை பிள்ளை. 8வது பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு தவம் இருந்து பெத்தெடுத்த பிள்ளையா. சில வீட்டுல சோசியர் பேச்சை கேட்டு அப்படியே அடுக்கடுக்கா பெத்து பொம்பளை பிள்ளையா பெத்து கடைசியில போ சோசியர் சொல்லிட்டு அங்க இருந்துடுவாரு. அள்ளி சமத்தது யாரு? அடுத்தால உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கடைசியில 5-6 பொட்ட பிள்ளையோட அலக்கழிவாங்க. ஆமா. சரி, அப்படி ஆமா 8வது பெண் குழந்தைக்கு பேர்நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பூரணவல்லி என்று பேர்நாமத்தை கொடுத்து அந்த பூரணவல்லி வெண்கொடியானவளை ஆமா தங்க தொட்டுல வைத்து எப்படி தாலாட்டு பாடினார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? ஆரி ரீ ரீ ராரோ ராரி ரீ ரீ ராரோ ராரி ரீ ரீ ராரோ ராரி ரீ ரீ ராரோ ராரி ரீ ரீ ராரோ. நல்லா தூங்கு. தூக்கம் வருதா? ராரி ராரி ரேரி ராரோ. எம்மா கண்ணே நீயும் கண்ணுரேங்க கண்மணியே மந்துரேங்க கண்ணே நீயும் பொன்னுரேங்க கண்ணே நீயும் பொன்னுரேங்க மணியே மந்துரேங்க. கொஞ்சம் தூங்கு.
அப்படி ஊர்ன வெள்ளை வெண்குடியானவளை சரி தங்க தொட்டில வைத்து தாளாட்டி பாடிக்கொண்டையா ஆமதாய் இந்த ராமச்சந்திர சாஸ்திரி எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? ராம சாஸ்திரியானவர் பிள்ளையை அழகாக வளர்த்து 5 வயதாச்சு. சரி 4 ஒரு மேனியுமா ஏனியுமா அங்கே பொழுது போடு வண்டியுமா மேனியுமா ஜெயவாரி மெல்ல தானடே வலது கண்ணா முத்தமேட்டா ஏந்தி மெல்ல தானடே இடது கண்ணா முத்தமேட்டா 4 ஒரு மேனியுமா ஒரு வண்ணமோ ரம்பிரே சந்திரே அம்போ ரம்பிரே சந்திரே அம்போ வர பூர்ணவெள்ளி இந்த பூர்ணவெள்ளி பெண்கோடையா அழகுடனே வளர்ந்து வாரா இருபதா 23 வயதுமாச்சு 3 நல்ல வயதிலே முதிரக்கி காது குட்டி 4 நல்ல வயதிலே நடந்தோடி விளையாடுவார் 5 நல்ல வயதுமாச்சு சுவாமி அவள் நங்கள் சூடுவாரா சுவாமி சூடுவாரா கொடை ஆமையோ அப்படி ஊர்ன வெள்ளை வெண்குடியானவை 4 ஒரு வேணியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக ஆமாம்மா வளரும் பேரை சந்திரம் போல வளர்த்து வருகிறார்கள் வளர்த்து வரும் பொழுது ஊர்ன வெள்ளை வெண்குடியாளுக்கு 1 வயசாச்சு 2 வயசாச்சு 3 வயசாச்சு 4 வயசாச்சு அப்படி 5 வயதிலே ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சூடிக்கொண்டு காதிலே கடுக்கல் போட்டு அழகாக பிள்ளை அலங்காரம் செய்து அப்படி காஞ்சிபுரம் வட்டணத்திலே அழகுடனே இருக்க அப்படி இருக்கும் காலத்தில் இன்னொரு நாடு என்ன நாடு தெரியுமா? எந்த நாடம்மா? நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு புகழோ நாடு நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு அவளர்கள் புகழும் நாடு கொடமலை புளியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு ஏறுவாச்சி மலரும் நாடு இந்த காஞ்சிபுரம் பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டு வாரா முதலையாரும் ஆண்டு வரும் நாளை ஆண்டு வரும் நாளை என்ன என்ன நடக்குதா அப்படி காஞ்சிபுரம் பட்டணத்திலே ஆமாம்மா அதாவது என்ன காஞ்சிபுரம் பட்டணத்திலே 1000 தெருக்கள் உண்டு. ஏகப்பட்ட தெரு இருக்கு அங்க. அப்படி 1000 தெருக்களிலே சரி கன்னிமூலை தெரு. கன்னிமூலையில தெருவுல யார் இருக்கா? முதலியார்கள் ஆண்டு வருகிறார்கள். முதலியார்கள் அந்த கன்னிமூலை தெருவுல முதலியார்கள் இருக்காங்க. ஆமா சரி அப்படி முதலியார்கள் ஆண்டு வரும்போது முதலியாருக்கோ 7 ஆண் குழந்தைகள். அப்ப அங்க 7 ஆம்பளை பிள்ளை. எங்க போனாலும் ஆம்பளை பிள்ளையோட எண்ணிக்கைத்தான் அதிகமா இருக்கு. நமக்கு தான் ஆம்பளை பிள்ளை இல்ல, அங்க போனா ஆம்பளை பிள்ளை பெற்றிருந்தேன்னு சொன்னா சரி இந்நேரம் நீர் திருவேட இருந்து தெருவுல பேர் ஒண்ணும் கிடையாது, அழகா இருந்திருப்பேன். யார் சொன்னா? அப்படி ஆம்பளை பையன் பிறந்திருந்தாம்னா ஆம்பளை பையன் இருந்தாம்னு சொன்னா நான் வீட்டுல இருந்திருப்பேன். அவன் எனக்கு வேலை பார்த்து அழகா சப்பாத்தியம் பண்ணி என் கையில தருவான். நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கு. ஆமா என்னக்கா
நினப்பு தான் பொழப்ப கெடுக்கு. சரி இந்த அம்மா 10 ரூபா கஷ்டப்பட்டு பீடி சுத்தி வச்சிருந்தாலும் என்ன பண்ணுவான்? அந்த 10 ரூபாயும் பறிக்கத்தான் பறிச்சுக்கிட்டு நிப்பானே தவிர சரி அவன் உழைச்சிட்டு வந்து 10 ரூபா கொடுக்க மாட்டான். ஆம்பளை பையன் தாய்கிட்ட இருந்து துட்ட பிடிக்கிட்டு போயிருவாங்க. கொடுக்க மாட்டான்னு நான் சொல்லுவேன். அப்ப பொம்பளை பிள்ளை வந்து துட்ட பிடுங்காதோ? பொம்பளை பிள்ளை கொடுக்கும்ல. அப்படியா? என்னதான் இருந்தாலும் கட்டி கொடுத்தாலும் சரி வீட்டுக்காருக்கு தெரியாம ஒரு 100 ரூபாய் நாங்கப்பா வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்ல. பாப்பமே உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு நீங்க எனக்கு என்ன தரியன்னு பாப்போம். நாங்க அதான் இப்ப பல்கா தரோம்ல. என்னத்தை தந்திய போங்க? இப்பவே பல்கா தந்தாச்சு, சேர்த்தா தந்தாச்சு. சரி அப்படி அந்த பூர்ணவெள்ளி வெண்கொடியானவள் சரி அங்க அழகுடனே வளர்ந்திருக்கும் போது அதாவது காஞ்சிபுரத்திலே 1000 தெருக்கள் உண்டு. 1000 தெருக்கள் உண்டு. அந்த 1000 தெருக்களே ஒரு தெரு தான் கன்னிமுலை தெரு. ஓ சரி கன்னிமுலை தெரு. அப்படி கன்னிமுலை தெருவிலே முதலியார் ஆண்டு வரும்போது அவர்களுக்கு அடுக்கடுக்காக 7 ஆண் குழந்தைகள். 7 ஆண் குழந்தைகள். அப்படி 7வது ஆண் குழந்தையானது சரி அவன் பேரு தான் துண்டிமுத்து. ஓ தூண்டில்முத்து. சரி அப்படி அவன் பிறந்து 7 வயசாச்சு. பிள்ளைக்கு வயசு 7 ஆச்சு. 7 வயசுல அம்மா போய் சேர்ந்துட்டா. அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. அப்பாவும் போயிட்டாரு. சரி உடனே பார்த்தார் துண்டிமுத்து. என்ன ஆச்சு? அண்ணன் தம்பி 6 பேர்களும் இருந்தாலும் பராமரிக்க ஆளு இல்ல. இவன் பிறந்த நேரத்துல அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அவனை அடிச்சு விரட்டிட்டாங்க. ஒரு அண்ணன் தண்ணி கொடுக்க ஆளு இல்ல. சரி அதாவது என்ன பெத்த பிள்ளைகளை பார்க்கணும்னு சொன்னா என்னதாயி அம்மா அப்பாவை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாது. ஆயத்தை அன்னைக்கு பிள்ளைக்கு சீரத்து போகுமே சொல்லுவாங்கல்ல. அடுத்தவங்களை நம்பி பிள்ளைய விட்டா என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைய நம்ம பார்த்த மாதிரி பார்க்க மாட்டாங்கல்ல. அதாவது என்ன பிள்ளைக்கு வயிறு பசிக்குன்னு சொன்னா பெத்த தாய்க்கு தான் தெரியும். உனக்கு வயிறு பசிக்குன்னா உங்க அம்மைக்கு தான் தெரியும். ஆமா தெரியுமா? எங்க அம்மைக்கு தெரியுமாங்க? தெரியும்ல. தெரியும். உங்க அம்மா தான் உனக்கு வாங்கி தரப்ப போட்டாதுன்னு உங்க அம்மா தானே வாங்கி தந்தது. சரி அப்போ பெத்த பிள்ளைக்கு வயிறு பசிக்குன்னு சொன்னா பெத்த தாய்க்கு தான் தெரியும். அந்த பிஸ்கட்டோட அரைதாங்கல்ல எங்க பிள்ளைக்கு தான். சரி என்ன செய்ய பெத்த வயிறு பெத்ததான் தெரியும். ஆமா அப்போ சரி அந்த துண்டிமுத்து ஆண்மனுக்கோ ஆமா சோறும் இல்ல. சரி பாக்கிறதுக்கு ஆளு இல்ல. என்னன்னு கேட்க யாரும் இல்ல. அப்படி என்று சொல்லி சரி இந்த துண்டிமுத்து முதலியானவர் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்க அம்மா காஞ்சிபுரம் தகரீல ஏழநதியில வாரே மகளே முத்தே துண்டிமுத்து நகரீல இந்த காஞ்சிபுரம் நதிரே துண்டிமுத்து ராமசாஸ்திரி வாசலேல எங்கே போவோம் என்று முதலியாரோ வாராரு. எங்கே போவோம் என்று ராமசாஸ்திரி வாசலேல ராமசாஸ்திரி வாசலேல அழகுடனே வாராரு. இந்த துண்டிமுத்து முதலியாரோ எங்கே போவோம் என்று மனதுக்குள்ள எண்ணிக்கொண்டு ராமசாஸ்திரி வாசலே அழகுடனே நிற்கும் ஐயவானே ராமசாஸ்திரி துண்டிமுத்து இளமாதியில துண்டிமுத்து இளமாதியில என்ன செய்வாரா? இந்த துண்டிமுத்து முதலியாரோ பெருமாளே எதிர்பாதி ராமசாஸ்திரி வாசலே அழுது கொண்டு நிற்கும் போது 7 நல்ல வயதுடைய துண்டிமுத்து முதலியாரோ நல்ல பிள்ளையார் அழுது கொண்டு இருக்கும் போது ராமசாஸ்திரி ஐயாவோ ராமசாஸ்திரி ஐயாவோ என்ன செய்வாரா? அப்படி துண்டிமுத்து முதலியானவர் சரி எங்கே போவோம்? எங்க போவேன்? யார்கிட்ட போய் நம்ம வாழ? ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டு கூட வழியிலேயே நமக்கு யார் சாப்பாடு தருவா? யார் தருவா? யாராவது 4 சப்பாத்தியாவது வாங்கி தருவாங்களா? யாருக்கனே வாங்கி கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு, அன்னதானம் சாப்பிட்டாச்சு. யாராவது டீ வாங்கி தாங்களே.
டீ கேட்டு கிடைக்காம இருக்குமா அண்ணக்கா? இப்ப உடனே வருமே. டீ வேணுமா பண்டம் வேணுமான்னு கேட்கவும். டீ மட்டும் போதும். ஒரு ஆளு உப்புமா வேணுமான்னு கேட்காங்க. உப்புமா வேண்டாம். போண்டா வேணுமான்னு பாப்பா கேட்கா. அது 3 மணிக்கு கிடைக்கும் உப்புமா. அப்படியா? டீ மட்டும் வாங்கி தாங்க ப்ளீஸ். டீ வேணுமா? சரி வாங்கி தந்துருவீங்களா? வாங்கி தருவாங்க. ஒரு காஃபி வாங்கி தருங்க. சரி. அப்படி தொண்டமுத்து முதலியானவர் ஆமா ராம சாஸ்திரி திருவாசலிலே வந்தார். உடனே ராமசாஸ்திரி பார்த்தார். என்ன ஐயா என்ன பாலகா என்ன அப்படி என்று சொல்லி ஆமா ராம சாஸ்திரியானவர் என்னதாயி தொண்டமுத்து இடமதியில என்ன கேட்கிறார் தெரியுமா? என்னமா கேட்காரு? எந்த ஊரி எந்த எப்போ எந்த நீயோ எங்கேயோ இருந்து எங்கே வந்து உனக்கு எந்த வித்தியாசம்? எப்போ நாடு என்னப்போ நகரம் சொல்லப்பா நீயா நகரம் சொல்லப்பா நீயோ நடந்து வந்ததொரு என்னப்பா நகரம் சொல்லப்பா எப்போ ஊரு என்னப்போ பேர சொல்லப்பா எப்போ பேர சொல்லப்பா நீயோ ஒத்த வழியா என்னப்பா எப்ப பேர சொல்லப்பா அப்படி ராம சாஸ்திரியானவர் சரி குண்டிமுத்து முதலிய இடத்துல கேட்கிறார். என்ன கேட்காரு? ஏ அப்பா பாலகா, ஏ பாலகா உனக்கு எந்த ஊரு? எதுக்குப்பா என் வீட்டு வாசல் வந்து நிக்கிய? உனக்கு ஊரு என்னப்பா? அம்மா அப்பா இருக்காங்களா? இருக்காங்களா? சொல்லு, உள்ளத சொல்லு. நேராவது கூட பிறந்த பிறப்பு இருக்காப்பா? இருக்கா. இப்படி ஒத்தையில சின்ன பையனா வரலாமா? ஆளு அழகா இருக்கிய, 7 வயசு பிள்ளையா இருக்கிய. அப்படி இந்த நல்ல வேலையில சரி அதாவது என்ன நம்மளை எல்லாம் பாதுகாப்பா காத்து வரக்கூடிய யாரு? காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் இந்த கோவில் கொடை விழா சிறப்பாக நடைபெற வருகை தந்திருக்கக்கூடிய சரி சரி காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் வரிக்காரர்கள் சார்பாகவும் சரி அரியப்புறத்தை சார்ந்த என்ன வெச்சிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் இந்த குறுக்கலைஞ்சி சுவாமி கொடுக்கணும். சரி இங்க வந்தாச்சுனாலே கண்டிப்பா பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். கொடுக்கணும்ல? ஆமா ஐயாவோட அருளால சரி அவர்களுக்கும் பதவியேற்று நடக்கணும்ல? கண்டிப்பா நடக்கும் ஐயா. ஆமா சரி. அப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி அப்படி இருக்க ஆமா துண்டி முதலியார் இடத்திலே சரி ராம சாஸ்திரியானவர் கேட்கிறார். தூண்டில் இடத்திலே ராமசாஸ்திரி கேட்கிறார். எப்பா என்ன ஒத்தையில வந்திருக்கிய? உனக்கு அம்மா இருக்கா அப்பா இருக்கா? அம்மா இல்ல அப்பா இல்ல. கூட பிறந்து இருக்கா? 7 பேர் நாங்க அண்ணன் தம்பி. அப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது சரி இந்த துண்டி முதலியானவர் ஆமா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னம்மா? துண்டி முதலியார் இடமதில ராமசாஸ்திரி சொல்வாய் இடமதில ஏ ஐயா ஐயா சாஸ்திரி ஐயா, நீ என்னுடைய வார்த்தைக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, கூட பிறந்த பிறப்பும் இல்ல, கஞ்சி இல்ல உடை இல்ல, நான் எங்கே போவோம் அழுது கொண்டு வந்தேனையோ என்று சொல்லி துண்டை மாற்றி ராமசாஸ்திரி இடமாறி அழுது கொண்டு சொல்லும் போது துண்டை முத்து இடமாறி துண்டை முத்து இடமாறி ராமசாஸ்திரி யாது சொல்வார். ஏ ஐயா
ஐயா சாஸ்திரி ஐயா இது என்னுடைய வார்த்தை யார் என்று இல்லை ஐயா வளப்போருக்கு பிள்ளையா நான் வந்தேன் ஐயா உமைதியே என்று சொல்லி தொண்டை மோத்து ராமசாஸ்திரி இடமாறி அழகுடனே சொன்னவாதி அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு சாஸ்திரியனோ யாரும் சொல்ல அப்படி ராமசாஸ்திரி இடமதியிலே முதலியானவர் சொன்னார். என்ன சொன்னாரு? ஐயா ராமசாஸ்திரி ஐயா. தம்பி வாங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல. ஐயோ நான் ஒரு அனாதை ஐயா. நான் ஒரு அனாதை. வளர்ப்போருக்கு பிள்ளையாக யாரையாவது தேடி நான் வந்தேன். சித்தி இல்ல, பெரியம்மா இல்ல, நாத்தனார் இல்ல, மைனி இல்ல, எதுவுமே எனக்கு இல்ல. ஐயா என்ன நான் இருப்பேனா சேவனான்னு நான் வரேன். எனக்கு யாரும் ஆதரிக்கையில நான் செத்து போயிருவோமான் இருக்கேன் அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ராமசாஸ்திரியானவர் சொன்னார். என்ன சொல்றாரு? அப்பா துண்டிமுத்தா. என்ன ஐயா? என் வார்த்தை கேட்கியா? என்ன ஐயா? நீ பார்க்க சொத்த செவைன்னு அழகா இருக்கப்பா. அழகாத்தானே இருக்கேன். ஒரு நேரத்துல அழகா இருந்தேன், இப்ப அழகுலாம் கெட்டு போச்சு. வயசு கூட கூட அழகு போத்தானே செய்யும். வயசு 50 வயசு ஆகுதுன்னு சொன்னா தலையில முடி இருக்குமா? இருக்காது இல்ல. ஆண்டொன்று கொண்டால் வயதொன்று போகத்தானே செய்யும். வயசு கூட கூட கொஞ்சம் பவுடர் அதிகமா போட்டுவிட வேண்டியதுதான். பவுண்டேஷனை போட்டுவிட வேண்டியதுதான். ஒரு பவுண்டேஷனுக்கு 2 பவுண்டேஷனை போட வேண்டியதுதான். சரி அப்ப ராமசாஸ்திரி சொல்கிறார். என்ன ஐயா துண்டிமுத்து, நீ எங்கேயும் போகண்டாம். நீ அப்பா கூட வாப்பா, என் கூட இருந்துக்க. நீ என் கூட இருந்தன்னு சொன்னா சரி. அதாவது என்ன எனக்கு 7 ஆண் குழந்தைகள், ஒரு பொம்பளை பிள்ளை, 8வது தவம் இருந்த பெத்த பிள்ளை, என் பிள்ளை பெண் குழந்தை பூர்ணவல்லி. அதாவது என்ன 8 பிள்ளைகளுக்கு அடுத்து 9வது பிள்ளையாக நீ என் கூட இருந்துக்கப்பா. பிள்ளைக்கு பிள்ளையா நீ இருப்பா. துண்டிமுத்து வாப்பா, என் வீட்டுக்குள்ள வாப்பா. எங்கேயும் போகண்டா வா என்று சொல்லு. ஆமா இந்த ராஜமுத்தானவர் சரி எங்கே அழைத்து வருகிறார் தெரியுமா? ராமசாஸ்திரி அந்த தூண்டில் முத்தை எங்க அழைச்சிட்டு வராரு? அங்கே அரண்மனை தன்னதி ராமசாஸ்திரி ஐயா தூண்டில் முத்தை அழைத்துக் கொண்டே எங்கே போவோம் என்று இடமதியில சுடனே வாரபோது யாடிய மகன் கோடிய என்னுடைய வார்த்தைய ஏடியம்மா பெண்கோடிய என்னுடைய வார்த்தையே என்று சொல்லி சாஸ்திரி மனைவியோட இடமானே பௌசுடனே யாது இந்த ஒரு பாலகே வளர்க்க வேணும் என்று சொல்லி துண்டை முத்து அவ்வாலகே பௌசுடனே வளர்க்கறியானோ என்று சொல்லி சாஸ்திரி மனைவியோட இடமாதி மகிழ்ச்சியோடு சொல்லுவாரு. பாரு அப்படி ராமசாஸ்திரியானவர் ஆமம்மா முதலியாரை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்தார். தன்னுடைய அரண்மனைக்குள்ளே கூட்டிட்டு வராரு. அம்மா வெண்கொடிய என்னங்க அதாவது என்ன யாரோ ஒரு பையனை பிடிச்சிட்டு வரிய? சின்ன பையன் யாருன்னு தெரியலம்மா, பாவமா இருந்தா. அதுக்கு என்ன செய்வீங்க? அவனுக்கு அம்மா இல்லையா அப்பா இல்லையா, சரி கூட பிறந்த பிறப்பு யாருமே இல்லையாமா. என்ன பிள்ளை உருவாய் கஞ்சிக்கு ஏமாந்து நிக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதாவது என்ன 8 பிள்ளைகள் நமக்கு இருக்கு. சரி 9வது பிள்ளையாக அவனை வளர்த்து வருவோமே.
இந்த பையனை நம்ம வளர்க்கணுங்களா? வளர்ப்போமா? நீங்க சொன்னா நான் என்ன மாத்தியா பேச போறேன்? வளர்த்துக்கிடுவோமா? நீங்க சொன்னா சரிதான் சாமி. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா, இந்த ராம சாஸ்திரியானவள் வெண்குடி இடத்திலே சொல்லும் பொழுது இரண்டு நல்ல பேர்களும் சேர்ந்து ஆமோ முதலியாரை முதலியாரும் வளர்ந்து வரும் காலத்திலே வளர்ந்து வருகின்ற காலத்தில் பூரணவள்ளி வெண்குடியானவளை ஆமா இந்த ராம சாஸ்திரியானவர் என்னதாயி எங்க வரிச்சிருக்கிறார் தெரியுமா? எங்க படிக்க வைக்காரு? ஒன்ன நல்லா படித்தல அம்மா படித்தல அவளை போவே சாவடி இரண்டாம் நல்ல படித்தலாமா எழுத்தடிக்கும் சாவடியா மூணா நல்ல படித்தலாமா அடிக்கும் சாவடியா நல்ல படித்தலாமா படித்தலாமா சுவாமி படித்தலாமா எழுத்தெடுக்கும் மேடைகளா சுவாமி மேடைகளா நல்ல படித்தலாமா அலங்கரிக்கும் மேடைகளும் ராமசாஸ்திரி ஐயா அவருடைய மனைவியும் பூர்ணவள்ளி பெண்கொடையும் துண்டை முத்து பாலகியானே அழகுடனே வளர்ந்து வர நாளையே வளர்ந்து வர நாளையே என்ன என்ன நடக்குதான் ஹலோ 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 அப்படி சரி ராமசாஸ்திரியும் தொண்டிமுத்து பாலகனையும் வள்ளியல் பெண்ணுடையாளன் ஆண்டு வரும் பொழுது மைக் செட்டுன்னு அப்படி இருக்கணும். போனதும் தெரியல வந்ததும் தெரியல. அப்படி இருக்கணும்ல. இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிட்டு கன் மாதிரி இருக்கணும்ல. அது ரிமோட் இன்ஜின். சரியா? ஆமா. அப்ப அங்க இருந்தே அடிக்கிற ஆன்ல தேடனா ஒன்னையும் தேடனா எப்படிதான் போட்டு விட்டாங்களோ தெரியல. ஆமா. சரி அப்படி ஷார்ப்பா இருக்கணும்ல. தப்பிக்க முடியாதுல அதுக்காரங்க. அப்படி பூர்ணவள்ளி வெண்குடியானவளையும் சரி தொண்டிமுத்து பாலகனையும் ஆமா எப்படி படித்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா படித்து வருகின்றார்கள்? ஆரி நல்ல வயது நீல ஆமோ ஆமா அரிசுவடி தான் படித்தான் போடு இளி நல்ல வயது நீல வயது நீல அங்கே சுவடி தான் படித்தான் தான் படித்தான் வயதில அங்கே எட்டு நல்ல வயது கொள்ள ஆமோ ஆமா இலக்கேனே மூந்தான் படித்தார் போடு பத்தி நல்ல வயது கொள்ள வயது கொள்ள அங்க பலகையிலையும் தான் படித்தான் தான் படித்தான் வயதுக்குள்ள அப்படி பூர்ணவள்ளி வெண்குடியானவளும் தொண்டிமுத்து முதலியாரும் 10 வயதுக்குள்ளே பல கலைகளையும் நான் முடித்தார்கள். அப்படி காஞ்சிபுரம் பட்டணத்திலே படித்து முடித்தார்கள்.
அப்படி திண்டிமுத்து பாலனுக்கோ வயசு 16 வயசாச்சு. 16 வயசாச்சு தூண்டில் முத்து முதலியாருக்கு. அப்படி 16 வயசுலே என்ன மந்திரம் தந்திரம் அத்தனையும் படித்தான். ஓ வசியம் என்ற எல்லா தொழிலையும் மந்திர தந்திரத்தை படித்தார் தூண்டில் முத்து. ஆமா சரி. அப்படி படித்துக் கொண்டு இருக்கும்போது அந்த பூர்ணவள்ளி வெண்கொடியானவா ஆமோ 12 வயதில 16 வயதுல எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா ராஜி போறான் தண்ணீரில ஏ தண்ணீரில ஏ பூர்ணவள்ளி வெண்கொடி தண்ணீரில ஏ காஞ்சிபுரம் தண்ணீரில ஏ பூர்ணவள்ளி வெண்கொடியா ஏ 16 வயதுக்குள்ள ஏ பருவ பெண்ணா இருக்காள். ஏ அள்ளி மலர் பூத்ததே ஏ அருகிலியா பூத்திரேக்கா இருவாச்சி பூத்ததே இருவாச்சி பூத்ததே அருகிலியா பூத்திரேக்கா ये गिरवाची होता रे बोते रहेगा ये पूर्ण हल्ली बढ़िया காஞ்சிபுரம் தண்ணதியில ஏ அழகுடனே இருக்கும்போது காஞ்சிபுரம் தண்ணதியில ஏ காஞ்சிபுரம் தண்ணதியில ஏ என்ன என்ன நடக்குறான் அப்படி காஞ்சிபுரம் நன்னதியிலே ஆமா பூர்ணவள்ளி வெண்கொடியானவா 16 வயதுக்குள்ளே பருவ பெண்ணாக இருக்கிறார். ஓ ஆளும் பிராயமாகி இருக்கா. அள்ளிமலர் பூத்ததை போல அருங்கிலியாக பூத்திருக்கா. சரி. இருவாச்சி பூத்ததை போல இளங்கிலியாக பூத்திருக்கும் பொழுது ஆமா தாயி அண்ணன் தம்பி 7 பேர்களும் நினைத்தார்கள். என்ன நினைச்சாங்க? வகையான பூர்ணவள்ளி வெண்கொடியானவுக்கு வயசாகி போச்சு. வயசாகிட்டு இருக்கிற நம்ம தங்கச்சிக்கு என்ன செய்யணும்? ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்ல. மாப்பிள்ளை எங்க போய் பாக்குறது? எங்க பார்க்கலாம்? இங்க அக்கறைக்காரன் தெரு கிடையாது, அந்தணர்கள் கிடையாது. நம்ம குளம் எங்க இருக்குன்னு சொன்னா எங்க இருக்கு? காசியில தான் இருக்கு. காசியில தான் சாஸ்திரி அந்தணர்கள் ஏகப்பட்டவர் இருக்காங்க. காசிக்கு போனா தான் சரி நம்ம குளத்துல கூட்டிட்டு வர முடியும். நம்ம குளத்துல உள்ள பையனை போய் அங்கதான் பார்க்க முடியும். அங்கதானே பார்க்க முடியும். ஆமா அதாவது என்ன அதுக்குதான் திருப்பூருக்குள்ள வேலை பார்க்க போய் சொன்னா சரி மலேசியா பொண்ணை கூட்டிட்டு வராங்க. கூட்டு வரான் ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஏத்த பொண்ணு அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கு. ஆமா அவன் தலைவிதி அள்ளி சமக்கா. சரி அதே போலவே அண்ணன் தம்பி 7 பேர்களும் மனதுக்குள்ள நினைத்தார்கள். தங்கச்சோ பருவ பெண்ணாக ஆயிட்டா. சரி அதாவது கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு சொன்னா ஆமா தங்கச்சிக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை முடிச்சு வைக்கதான் அண்ணனோட கடமை. அதான கடமை அதத்தான் செய்யணும். ஆமா இதுதான் செய்யணும். ஹலோ ஹலோ சரி அப்படி என்று சொல்லி ஆமா அண்ணன் தம்பி 7 பேர்களும் மனதுக்குள்ளே நினைத்தார்கள். சரி என் தங்கச்சி பூர்ணவள்ளிக்கோ என் தங்கச்சி பூர்ணவள்ளிக்கோ திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா அந்த காசி மாநகரதியில சரி எப்படி கிளம்புகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? அண்ணன் தம்பி ஏழுவியாரோ ஏ கட்டு சாதம் கட்டி கொண்டு 7 பேரோ இந்த அண்ணன் தம்பி ஏழுவியாரோ ஏ தந்தையான பூர்ணவேளை ஏ திருமணத்தை முடிக்கவியானோ ஏ போட்டிய பார்க்கவியானோ ஏ என்று சொல்லி ஏழுவியாரோ ஏ அழகுடனே போகும்போது ஏ திருப்பதற்கு ஆகுதையோ ஏ திருக்கமெல்ல ஆகுதையோ 7 பேரும் போகும்போது இந்த காசிவன கண்ணதியில ஏ காஞ்சிபுரம் தண்ணதியில ஏ என்ன என்ன நடக்குதா? ஏ அண்ணன் தம்பி 7 பேரும்
துண்டு முத்து இடமாதியேல ஐயாவே துண்டி முத்து அம்மா அப்பா பார்க்கவே தங்கையையும் பூர்ணவேலை அழகுடனே காக்கவே காசிக்கு போறோம் ஐயா போட்டிய பார்க்க போறோம் என்று சொல்லி அண்ணன் ஏழு நல்ல வேர்களும் அண்ணன் தம்பி 7 பேரும் காசிக்கு தங்கைக்கு மாப்பிள்ளை தேட வேண்டும் என்று 7 பேரும் காசிக்கு போயிட்டாங்க. அப்படி காசிக்கு சென்று தூண்டிமுத்து இடத்திலே அம்மா அப்பா தங்கச்சியை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. இந்த தூண்டிமுத்து நினைக்காரு, பூரணவல்லி இவ்வளவு அழகா இருக்கா, இந்த அழகான பெண்ணை நாம அபகரிக்கணும், இவளோட வாழணும் என்று வசிய பொடிய கொடுத்து தூண்டில் முத்து பூரணவல்லிய மயக்கி அவளோடு கணவன் மனைவியாக இருக்காரு. இப்படி இருந்ததால அந்த அம்மா 5 மாதம் கர்ப்பமானா. எப்படி கர்ப்பமானா பூரணவல்லி? கர்ப்பமான உடனே பூரணவல்லி அழுது புலம்புனா, உங்களை நம்பி விட்டுட்டு போனதுக்கு நீ இப்படி குழந்தை வயிற்றுல சுமக்கானு, ஊராரெல்லாம் என்னை எப்படி கேவலமா பேசுவாங்க, அண்ணன் தம்பி வந்தா என்னை உயிரோட விட மாட்டானு என்று அழுது புலம்பும் போது நான் பேசாம மாண்டு மடிய போறேன் என்று சொன்னா பூரணவல்லி. உடனே தூண்டில் முத்து பார்த்தான், செத்து போக வேண்டாமா, அதாவது நாம 2 பேரும் மலையாளத்துக்கு போயிருவோம், யாருக்கும் தெரியாம கரைக்கு வரும்போது மதிய உச்சி வேளையிலே தண்ணீர் தாகம் வந்தது. தண்ணீர் தாகமாக இருக்கும்போது தண்ணி யார்கிட்ட கேட்கலாம் என்று ஒரு சாஸ்திரியிலே ஒருவன் தண்ணீர் செம்பை எடுத்துக்கொண்டு வருகின்றான். அந்த நேரத்தில் இந்த பூரணவல்லி என்ற பெண்குடியானவள் தண்ணீர் எடுக்க செட்டிமார் வீதியில தலையில துணியை போட்டுட்டு வர. இதை யார் பார்த்தா? அவனுடைய அண்ணன் பார்த்துக்கிட்டா ஒருத்தன், ஆகா நம்ம தங்கச்சி இங்கெல்லாம் இருக்கா என்ன. அண்ணன்மார்கள் 7 பேர் 6 பேரிடத்திலே சொல்ல 7 பேரு எங்க வந்தாங்க? பூரணவல்லி இந்த செட்டிமாரே அண்ணன் தம்பி 7 பூர்ணவல்லிய கொல்லவே துண்டி முத்த கொல்லவே அதை துண்டிலையும் போடவே என்று சொல்லி அண்ணன் தம்பி நல்ல வியர்களும் அவசரே 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 அவசமா வாராரே. ஆமா ஆமா அண்ணன் தம்பி 7 பூர்ணவல்லி அவேசம்மா வாரபோலி அம்பிகையா பூர்ணவல்லி குருசையில தானொலி துண்டி முத்து முதலியாரோ தூங்கி மெல்ல இருந்தார். அண்ணன் தம்பி 7 அண்ணன் தம்பி 7 என்ன என்ன செய்வாரா? ஐயோ அண்ணன் தம்பி 7 துண்டி முத்து முதலியார் துண்டிலையும் போலவே என்பதாக மனதில் சிறை மெல்ல தானடைத்து அண்ணன் தம்பி 7 மலையாள தேசத்தே ராமராஜே இடமாதியே ராஜமான் என்னுடைய வார்த்தைக்கு என்று சொல்லி அண்ணன் தம்பி 7 நல்ல வியார்களும் ராஜமண்ணே இடமாதியே ராஜமண்ணே இடமாதியே அழகுடனே
மன்னா ராஜமன்னா என்னுடைய வார்த்தைக்கு துண்டி முத்து முதலியார் துண்டிலையும் போடுவார் என்று சொல்லி அண்ணன் ராஜமன்னு இடமாதி ஆவேசம்மா சொல்லும் போது 7 பேர்கள் இடமாதி ராஜமன்னு மாமுனே 7 நல்ல வியார்களும் என்னுடைய வார்த்தைக்கு துண்டி முத்தை கொள்ளவே உங்கள் தங்கை பூர்ணவல்லி 2 நல்ல அவியார்களும் மன்னகரும் மனைவியும் உடனே ஆண்டுவார் உண்டகனாதியோ உண்டகனாதியோ உடனே ஆண்டுவார் போடு இப்ப குருக்கலாஞ்சி சாமி பிறக்க போறாரு. 7 நல்ல அவியார்களோ என்னுடைய வார்த்தையாரோ முத்து முதலியாரோ சொல்ல வேணா என்று சொல்லி அழகுடனே சொல்லும் அண்ணன் தம்பி 7 பேரோ ராஜமன்னே இடமாதி அவனையும் போடவே அவை இல்லா வேலையேல அண்ணன் தம்பி 7 பேரோ இறந்து மெல்ல போவோமா என்று சொல்லி அண்ணன் ராஜமன்னே இடமாதி ஆவேசம்மா சொல்லும் போது ராஜமன்னே இடமாதி ராஜமன்னே இடமாதி அண்ணன் தம்பி யாது செய்வார் இந்த துண்டு முப்பே முதலியார் துண்டிலையும் போடவே என்பதாக மனதில் அண்ணன் தம்பி 7 பேரோ மலையாள தேசத்தில கொட்டார கரையாதில பகுதி அம்மா வாசலில பல நல்ல மரத்ததில அந்த கொட்டாரக்கரை ராமராசா சொன்னாரு, அப்பா இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னதே தூண்டில் முத்து, அவனை நான் கொல்ல மாட்டேன், அவனை தூண்டில்ல போடணும்னா நீங்க கொண்டு போய் போட்டுடுங்கப்பா. அப்படி என்று சொன்ன உடனே 7 அண்ணன்மார்களும் பார்த்தாங்க, நம்ம தங்கை வாழ்க்கையை கெடுத்தவனை சும்மா விடக்கூடாது. என கொட்டாரக்கரை பகவதியானவள் வாசல்ல கொண்டு வந்து அவனை என்ன பண்ணாங்க, தூண்டில போட்டு கையில ஒரு தூண்டில், காலில் ஒரு தூண்டில், கழுத்துல ஒரு தூண்டில், தலையில ஒரு தூண்டில், முதுகுல தூண்டில் என்று 21 தூண்டில் போட்டு தூண்டில் முத்து மாண்டு மடிந்தான். அப்ப அவனுடைய தங்கை அவனுடைய மனைவி பூரணவல்லி பார்த்தா, ஐயையோ நமக்கு கண்ணுக்கு கண்ணா கணவனா இருந்தவன நம்ம அண்ணன்மார்கள் கொண்டுட்டாங்களே, இவன் நம்மளையும் உயிரோட விட மாட்டாங்க என்ன பூர்ணவல்லி அழுது புலம்பும் போது 7 சாஸ்திரிமார் அண்ணன்மார்கள் பார்த்தாங்க, நம்ம தங்கச்சியும் உயிரோட விடக்கூடாது. அதாவது அவளை ஒரே வாழை கொண்டு உச்சியில இருந்து குறுக்க 2 அப்படி உடம்ப வெட்டி கொல்லணும் அவளை. அப்படின்னு என்ன செய்தாங்க, அண்ணன் நம்பி 7 பேரும் அண்ணன் நம்பி 7 பேரும் பூர்ணவல்லிய கொல்ல வேணும் என்பதாக மனதில் எண்ணிய வகை நடத்தியா கதைய வெட்டும் போது ஆங்கார சுருவத்தோட உச்சியில கொல்லாவா உல்லாச காலடையா மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடம்மா 7 மணி வல்லையம்மா இடையில் ஒரு சல்லடம்மா சல்லட உள்ளாவா ராமரக்க மணியழகா சுந்தூர முட்டழகியா ஆங்கார சுருவத்தோட குறுக்கலஞ்சி வாரார வகை நடத்த விளையாடி வாரார ஆடுதாரு பாடுதாரு ஆகாளி போடுதாரு ஒட்டு கச்ச போட வச்ச ஒட்டி கச்ச சல்லடம்மா ஆனவந்த ஒரு வழியில அடுக்கு வழி மறுபடியில கொடுங்கம்மா ஒரு குழவை பொண்ணான கொலவை முக்கா முக்கா போனது யாரும்
பணம் போடுங்கம்மா ஏ மக்களுக்கு ஏ கோடி வரணும் கொடுத்துடுவார் ஏ ஐயா வேணும் குறுக்கலஞ்சி வாடிப்பட்டு வர்ற ஏ விளக்கல பிறந்த தெய்வம் ஏ மாயாண்டி மாசோடல ஏ இல்லத்த கையில் எடுத்தியா சக்தி ஏ விளையாடி வாராரு ஏ அம்பிகைய சக்தி அம்மா ஏ வேப்பமலைய கையில் எடுத்தியா ஏ விளையாடி வாரால ஏ வேப்பமலை செய்யல ஏ வில்லிபுரம் மகிமையில ஏ அம்பிகைய சக்தி அம்மா ஏ ஆடி பெற்று வர்றா ஏ நல்ல சமயம் அம்மா ஏ சம்பதித்த நேரம் அம்மா ஏ சேவனையில வேணும் அம்மா புற்கலஞ்சி சாமியோடு ஆதிபர சக்தி அம்மா என் மணிவிளக்கில பிறந்த மகே மாயாண்டி சுடலையா குறுக்க வெட்டியதால் அந்த இடமதியில என் குறுக்கலஞ்சி தந்திருக்க செல்லடமா கொல்லாம 5 மணி வெள்ளையம்மா குறுக்கலஞ்சி சாமிக்கு தான் ஆதிபர சக்தி அம்மா ஆதிபர சக்தியோடு மணிவிளக்கில பிறந்த மகன் மாயாண்டி சுடலையா 21 தெய்வங்களும் ஆடுதையா பாடுதையா அர்த்தசாம நேரத்தில் நம்ம குறுக்கடைஞ்சி வாராரு மல்லையத்தை எடுக்காரு சல்லடம் கொல்லாம குறுக்கடைஞ்சி